கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் கரங்களை குவித்து கண்களை மூடி தாயினுடைய அரவணைப்பில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதை டி மேஜர் பிடிச்சுக்கிறீங்களா? அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க. அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. அற்பர மலரே நீ வாழ்க. அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கம்மா. என்று வாழ்பவரை, எம்மோடு உடன் இருப்பவர், நாங்கள் வாழ்வு பெற வேண்டும், நிலை வாழ்வு பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்று அனைத்தையும் கொடுத்தவரை, எமக்கு சிலுவையடியில் என் தாயாய் கொடுத்த அன்பு தாயினுடைய பராமரிப்பில் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய புனிதர்களோடு பரிந்து பேசும் அந்த தாயினுடைய பரிந்துரையில் நாங்கள் செபிக்கிறோம். இதோ குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இரக்கம் கொள்கிறாக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கிறார். துன்ப வேளையில் நாங்கள் தாயின் அரவணைப்பில் நாங்கள் அவரை நோக்கி மன்றாடுகிற போது நாங்கள் விடுதலை பெற, வாழ்வு பெற எங்களுக்கு உதவி புரியும். இந்த சிறு செய்தியை கேட்பதன் வழியாக நாங்களும் மீட்புக்குரியவர்கள் என்பதை, நாங்களும் வாழ்வுக்குரியவர்கள் என்பதை அறிந்து கொண்டு அன்னை வழியின் வழியில் நாங்கள் பயணிக்க அருள் வரத்தாரும். ஆமென். இறை இயேசுவில் அன்னையின் அன்பு பக்தர்களே, பங்கு திருவிழாவுக்காக விண்ணில் கொடியேற்றி அன்னையினுடைய அரவணைப்பை வேண்டி நம்முடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த நாள் மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள். நம்முடைய புதிய பங்கு தந்தையாக தேவபட்டை மறைவட்டத்தின் அதிபராக படியேற்றிய இந்த ஆண்டின் முதல் விழாவாகவும், அதுபோல உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு இது முதல் விழாவாகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. விண்ணிலிருந்து மழை ஆசிராய் பொழிகிறது என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இறைவன் தரக்கூடிய அருட்கொடைகளை நாம் வாழ கற்றுக்கொள்கிற போது உறவிலும் நம்பிக்கையிலும் நம் வாழ்விலும் இறைவனைப் போல என் அன்னை மரியாள் நமக்கு காட்டிய அந்த வழிகளில் உயர்ந்து பயணிக்க முடியும். அதனால் தான் தாய் திறவை நமக்கு தாய் மரியாளை ஒரு சிறந்த மாதிரியாய் கொடுத்திருக்கிறது. உலகத்தின் பல இடங்களுக்கு சென்று வருவதற்கு கடவுள் வாய்ப்பை கொடுத்தார். பல திருத்தலங்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகளை கொடுத்தார். உலகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆலயங்களில் அன்னை மரியாளுக்குத்தான் அதிக ஆலயங்கள் இருக்கின்றன. என் திருவழிபாட்டில் கூட அன்னை மரியாளுக்குத்தான் அதிகமான விழாக்கள் எடுக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? என் அன்புக்குரியவர்களை இன்று மிகப்பெரிய ஒரு அருமையான தடைப்பை கண் முன்னால் கொண்டு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விவாதத்துக்குரியது, அதுபோல நம்முடைய வாழ்வை புரட்டி போடக்கூடிய ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார். அன்னை மரியாள் எப்படி மீட்பின் ஊற்றாக மாற முடியும் என்று ஒரு கேள்வி இருக்கிறார். விவிலியம் நமக்கு சொல்லக்கூடிய மரபை புரிந்து கொண்டோம் என்றால், அல்லது தாய் திறவை போதனையை புரிந்து கொண்டோம் என்றால், இதனுடைய உட்பொருள் என்ன என்பதை நமக்கு புரியும். கடவுள் மனிதரை நல்லவராகவே படைத்தார். இந்த உலகம் நன்மை நிரம்பியதாகவே படைக்கப்பட்டது. ஆனால் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாளுடைய பங்களிப்பு எப்படி தொடங்குகிறது என்பதை குறித்து நம்முடைய தொடக்க நூலிலே ஆண்டவர் அழகாய் ஒரு மீட்பின் வாக்குறுதியை கொடுக்கிறார்.
தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எபிரேய மொழி இப்படி சொல்லுகிறது. கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு உல்காசை என்று மொழிபெயர்க்கப்பட்ட லத்தீன் மொழிகளை, அவள் உன் தலையை நசுக்குவாள், அவளுக்கு உனக்கும் இடையே போர் உண்டாகி இருக்கும் என்ற ஒரு சொற்றொடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சற்று ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பே செப்துவாஜின்ட் என்று கிரேக்க மொழியானது மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த கிரேக்க மொழியில், எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட அந்த குறிப்பை வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு புதிய கண்ணோட்டமாக மெசியா காலத்தினுடைய ஒரு செய்தியாக அங்கே சொல்கிறார்கள். ஏனென்றால் மலாக்கியா இறைவாக்கினருக்கு பிறகு இறைவாக்கினர்களே இல்லை என்ற ஒரு நிலையை யூதர்களிடத்தில் வைத்திருந்தார்கள். ஆனால் மீண்டுமாக மெசியா வருவார், அவர் வாழ்வு தர வருவார் என்ற அந்த நம்பிக்கையில் வாழ்ந்த மக்கள் மீண்டும் அவர்கள் இந்த எபிரேய மொழியை மொழிபெயர்க்கிற போது கிரேக்க மொழியிலே அன்னை மரியாளுக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தை கொடுத்து அதை மொழிபெயர்க்கிறார்கள். சற்று ஏறக்குறைய 17-19 நூற்றாண்டுகள் அதனுடைய மொழிபெயர்ப்பானது கத்தோலிக்க திரு அவையில் இருந்தது. மீட்பின் வரலாற்றில் முதல் தாயானவள் வீழ்ந்துவிட்டால் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தார். அவள் கீழ்ப்படியாமையால் இந்த உலகிற்கு பாவத்தை கொண்டு வந்தாள். ஆனால் இதோ மீட்பை கொண்டு வருவதற்கு, தன்னையே அர்ப்பணிப்பதற்கு, கீழ்ப்படிவதற்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பதற்கு, ஆம் என்று சொல்வதற்கு ஒரு புதிய ஏவாள் பிறப்பாள் என்ற செய்தியை ஆண்டவர் முதல் தாய் என்று சொல்லப்படக்கூடிய ஏவாள் வழியாக, முதல் பெற்றோர் வழியாக, ஆதாம் ஏவாள் வழியாக சொல்லுகிறார். இதைத்தான் மீட்பினுடைய திட்டத்தில் அவர்கள் மீண்டுமாக வாசிக்கிற போது, மிக குறிப்பாக புனித அகஸ்தினார், அத்தனசியாஸ் போன்றவர்கள் வாசிக்கிற போது, இதோ கடவுள் முன்குறித்து வைத்த மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லுகிற போதுதான் தாய் திறமை சொல்லுகிறது, தாய் மரியாளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சிறப்பும் வணக்கமும் மற்ற புனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வணக்கம் போன்றதல்ல. மற்றவர்களுக்கெல்லாம் தூரியா என்று சொல்வார்கள், புகழ்ச்சி என்று சொல்வார்கள். அன்னை மரியாளுக்கு ஹைப்பத்தூரியா என்ற ஒரு லத்தீன் சொல்லை பயன்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை மீட்பின் திட்டத்தில் கடவுள் முதல் தாயினுடைய நிகழ்விலே, அவர்கள் பாவம் செய்ததனுடைய நிகழ்விலே புனிதத்தை கொடுப்பதற்காக, வாழ்வை கொடுப்பதற்காக, மீட்பை கொடுப்பதற்காக அவளை குறித்து வைத்தார் என்று சொல்லி, அதன் தொடர்ச்சியாக பார்க்கிற போது கடவுளை எப்படியெல்லாம் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தையும் வாழ்வை கொண்டு வந்தார். விவிலியம் கடவுளை எப்படி சொல்லுகிறது என்றால், படைப்பின் கடவுள், மீட்பின் கடவுள். இந்த இரு சொற்களில் ஒட்டுமொத்த பண்புகளையும் கடவுளுடைய பண்புகளையும் சுருக்கமாக சொல்லிவிடலாம். கடவுள் ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னார், உண்டானது. அது படைப்பின் இயல்பு. ஆனால் அவருடைய மீட்பின் செயல் அங்கே செயல்படுகிறது. ஒளியையும் இருளையும் பிரித்தார். என் அன்புக்குரியவர்களே, தீமையிலிருந்து நன்மையை பிரித்தெடுப்பது, தீமையை விலக்கி விடுவது மீட்பின் செயல், விடுதலையின் செயல். அதனால் தான் இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைந்த போது, இதோ எங்கள் மீட்பர், எங்கள் வாழ்வு தரக்கூடிய ஆற்றல் என்று பாடி புகழ்ந்தார்கள். அந்த பாடலினுடைய உச்சகட்டத்தின் நிலைகள் பல ஆண்டுகள் இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கையாய் தொடர்ந்தது. அந்த விதத்தில் என் அன்புக்குரியவர்களை, இஸ்ரேல் மக்கள் தாவீதின் வழிமரபில் ஆட்சி செய்கிற போது கடவுள் மீண்டும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அது சற்று ஏறக்குரிய இயேசுவின் பிறப்புக்கு 600-650 ஆண்டுகளுக்கு முன்பு. நீங்கள் எசாயா புத்தகம் 6வது அதிகாரத்தை புரட்டிப்பார். அங்கே என்ன நடக்கிறது?
ஆகாஸ் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் ஆட்சி செய்கிறான். அவனுடைய ஆட்சியின் போது அவனுக்குள் பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. மிக குறிப்பாக பக்கத்து நாட்டு 10 குலங்களைச் சேர்ந்த தன் சகோதரன் படையெடுத்து, வடநாட்டு மன்னர் பெரும் படையெடுத்து அவன் பபிலோனிய படையோடு சேர்ந்து கொண்டு தன்னை தாக்க வருகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட ஆகாசு, ஐயோ எனக்கு உதவி இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே என்ற மனநிலை கொண்டவனாக மாறுகிறான். கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய ஆலயம் இருக்கிறது, வழிபாடுகள் நடக்கிறது, கடவுளை சார்ந்த அனைத்தையும் செய்கிறார்கள். ஆனால் அவனுடைய மனநிலையும் அவநம்பிக்கையும் கடவுளை விட்டு விலகிச் செல்கிறது. அப்பொழுதுதான் எசாயா இறைவாக்கியர் போய், இதோ உனக்கு செய்தி சொல்லுகிறேன், நீ கடவுளிடமிருந்து ஒரு அடையாளத்தை கேள் என்று சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆகாஸ் என்ன செய்தார் தெரியுமா? தன்னிடம் படைபலம் குறைவாக இருப்பதால் எகிப்து நாட்டினுடைய பெரும் படையினுடைய உதவியை தேடி போனார். அந்த வேளையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எசாயா இறைவாக்கினர் வழியாக ஒரு அடையாளம் கேள் என்று சொல்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நான் ஆண்டவரை சோதிக்கவே மாட்டேன். அன்புக்குரியவர்களே, அவன் செய்தது கடவுளை சோதிப்பதுதான். ஏனென்றால் அவன் தன்னுடைய படை பலன்களை நம்பி அவன் புறப்பட்டான். படை வெற்றி தரும் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர் வெற்றி தருவார் என்பதை அவன் மறந்து விட்டான். மீட்பின் வரலாற்றில் கடவுள் செய்த செயல்களை அவன் மறந்து விட்டான். அதனால் தான் ஆண்டவர் எசாயா இறைவாக்கினர் வழியாக மிக அற்புதமாக சொல்லுகிறார். அந்த ஏழாவது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், அன்புக்குரிய இம்மானுவேல் அடையாளம் என்ற ஒரு சொல் வரும். இதோ ஒரு மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லி மீட்பின் வரலாற்றில் 650 ஆண்டுகளுக்கு முன்பே அன்னை மரியாதை குறித்த இந்த மீட்பின் பங்களிப்பை குறித்த செய்தி சொல்லப்படுகிறது. அதைத்தான் என் அன்புக்குரியவர்களே மத்தேயு எழுதுகிற போது, கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் என்று சொல்லி அந்த செய்தியை சொல்லுகிற போது, இதோ அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயர் என்று சொல்லி மீட்பின் வரலாற்றில் இந்த 2 நிகழ்வோடு என் அன்புக்குரியவர்களே மற்றொன்றையும் அன்னை மரியாள் எப்படி மீட்பின் திட்டத்தில் பங்கெடுத்தார் என்று பார்க்கிற போது, கடவுளுடைய அழைப்பு வந்தது. ஏனென்றால் மெசியாவுடைய காலத்தை பற்றி இயேசுனுடைய, அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்பு சற்று ஏறக்குறைய 200-300 ஆண்டுகளாக யூதர்கள் போதித்து வந்த கலகா மிஷ்னா இவைகளெல்லாம் சொன்னால் புரியாது என் அன்புக்குரியவர்கள். இவைகளெல்லாம் இந்த விவிலியத்துக்கு இடைப்பட்ட ஏடுகள் என்று சொல்லக்கூடிய இவைகளை மட்டும் வாசித்தாலே நிறைய வாசிக்க வேண்டியிருக்கிறது. அவைகளில் அவர்கள் சொன்னது சில அடையாளங்களை சொன்னார். மெசியா வருவார், மெசியா தாவீதின் வழியில் வருவார், அவர் ஒரு கன்னியிடம் பிறப்பார். மீட்பின் திட்டத்தில் அது நிறைவேறும் விதமாக தாய் மரியாதை தேர்ந்தெடுக்கிறார். எவாங்கலின் யாக்கோபு என்று சொல்லப்படக்கூடிய நற்செய்தி இருக்கிறது. அந்த நற்செய்தியின் ஏடுகள் 4வது அதிகாரம் ஒன்று இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் அன்னை மரியாளுடைய பிறப்பை சொல்லுகிற போது, ஆண்மை தன்மை, அதாவது ஆணும் பெண்ணும் இணைந்த பிறப்பல்ல, இயேசு எப்படி பிறந்தாரோ அதுபோல ஒரு புனிதமிக்க பிறப்பாக பாவமில்லாத நிலையில் தாய் மரியாள் பிறப்பெடுக்கிறார் என்று செய்தியை சொல்லுகிறார். அதனால் தான் குரான் கூட சற்று ஏறக்குறைய 600 ஆண்டுகள் கழித்து குரான் அன்னை மரியாதை உயர்த்தி பேசும். 650 ஆண்டுகள் கழித்து வெளிப்பாடுகளின் மெதினா மெக்னா சூரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெளிப்பாடுகளில் முகமது நபி அவர்கள் மிக உயர்வாக பேசியிருப்பார். அன்னை மரியாளுக்கென ஒரு சிறந்த பகுதியை வெளியிட்டு, கன்னியானவை, கடவுள் தூய்மை உள்ளவர், மீட்பரை இந்த உலகுக்கு கொண்டு வந்தவர், உருவில்லாத அந்த இறைவனை இந்த உலகுக்கு உருக்கொடுத்த தாய் என்று தோற்றக்கூடிய இடமுக்கு உயர்வாக பேசுவார். ஆக என் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் இருந்தார். இதுதான் மீட்பின் வரலாற்றின் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக கடவுளால் இயலும் என்ற நம்பிக்கையை அந்த தாய் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். என் அன்புக்குரியவர்களை, நாம் வாழும் சூழல்கள் பாவம் நிறைஞ்சு, நம் மனநிலைகளும் பாவம் நிறைஞ்சு, பருவ மாற்றம் வருகிற போது இந்த உடலின் மாற்றத்தில் ஏற்படக்கூடியது பாவத்தின் ஏறுகளின் அந்த கவர்ச்சியை தேடக்கூடியதாக இருக்கும். ஆனால் தாய் மரியாள் கடவுள் மீது பற்றுக் கொண்டவராக இருக்கிறார்.
அதைத்தான் அந்த எவாங்கலின் யாக்கோபு என்று சொல்லப்படக்கூடிய 7 விவரித்து சொல்லுகிறது. கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த தாய் மரியாதை எப்படி யோசேப்பு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் என்ற அந்த நிகழ்வை விவரித்து சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிற போதுதான் தாய் மரியாள் என்றும் தூய்மையானவர். இதற்கு எப்படி நம்முடைய நற்செய்தியில் விளக்கம் இருக்கிறதா? இருக்கு. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலே அன்புக்குரியவர்களே மிக அற்புதமாக ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. இயேசு பிறந்து 40 நாட்கள் அவர்கள் தூய்மை சடங்குக்காக குழந்தை தூக்கி கொண்டு பெத்லகேமிலிருந்து அவர்கள் எருசலேமுக்கு போகிறார்கள். தூய்மை சடங்கு வழக்கமாக யாருக்கு செய்ய வேண்டும்? ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டும். ஏனென்றால் கருவுற்று பிள்ளையை பெறக்கூடிய தாய் ரத்தத்தை செல்லுகிறார். ரத்தம் கடவுளுடைய உயிர். எனவே அவள் ரத்தத்தால் தீட்டுப்பட்டவளாக மாறிவிடுகிறாள். எனவே அந்த தீட்டை அகற்றுவதற்கு பெண் என்றால் பெண் பிள்ளையை பெற்றால் என்றால் 80 நாட்களும், ஆண் குழந்தையை பெற்றால் 40 நாட்களும் அவர்கள் கழித்து அவர் இந்த குழந்தைக்காக தீட்டு கழிக்க வேண்டும். அதுதான் சடங்கு. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் மிக அற்புதமாக சூசகமாக எழுதுகிறார். குழந்தையை தூக்கிக் கொண்டு தீர்த்தகற்றும் சடங்குக்காக போகிறார்கள். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி அந்த 2வது அதிகாரத்தினுடைய அந்த பகுதி நீங்கள் ஒருவேளை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரம் 22 வரக்கூடிய அந்த பகுதி 24 வரை இருக்கக்கூடிய அந்த சிறு பகுதியில் சொல்வார், தீர்த்தகற்றும் சடங்கு அங்கே நடைபெறவில்லை. மாறாக இயேசுவை கோவிலில் காணிக்கை செய்த, அதாவது தலைச்சான் மகனை அர்ப்பணித்த சடங்கு நடைபெற்றிருக்கிறது. லூக்கா நற்செய்தியாளருக்கு தெரியும், அன்னை மரியாளுடைய பிறப்பு புனிதமானது. அன்னை மரியாளின் பிறப்பு கடவுளுடைய இயல்பை பெற்ற மீட்பரை பெற்றெடுப்பதற்கான ஒரு பிறப்பு என்று லூக்காவுக்கு தெரியும். அதனால் தான் அன்னை மரியாளுக்கு இந்த தூய்மை சடங்கு தேவையில்லை. மீட்பின் வரலாற்றில் கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்துள்ள நோக்கமே அதுதான். காரணம், அவள் மீட்பில் கடவுளை போலவே பிறக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். கடவுளையே தன் மகனாக பெற்றெடுக்க வேண்டும் என்ற அந்த மீட்பின் திட்டத்தில் தனக்கு பங்கெடுத்த கடவுளுக்கு ஆம் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இங்கேதான் மீட்பின் வரலாற்றில் தாய் மரியாளை பற்றி பேசுகிற போதெல்லாம் தாய் திருவை சொல்லும், அன்னை மரியாள் நமக்கு மீட்பின் கருவியாக இருக்கிறார், இணை ரட்சகியாக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, தாய் மரியாள் இணை ரட்சகி என்று சொல்லுகிற போதும் சரி, அவள் இணை மீட்பர் என்று சொல்லுகிற போதும் சரி, இதைத்தான் சொல்லுகிறது தாய் திரு அவையினுடைய வரவு. அவள் மீட்பின் திட்டத்தில் கடவுளோடு பங்கெடுத்தவள். முதல் தாயினுடைய பணியானது மாற்றும் விதத்திலே வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட தாய், மீட்பின் தாயாக அவள் அங்கே கொடுக்கப்பட்டார். மீண்டுமாக குழப்பத்தோடு அரசியல் குழப்பம் ஏற்பட்ட போது அந்த தாயினுடைய வாக்குறுதியாக மீண்டும் எசாயா இறைவாக்கினராக கொடுக்கப்பட்டது. மீண்டுமாக மீட்பின் தொடக்கத்தில் மெசியாவினுடைய காலம் வந்துவிட்டது என்பதனுடைய அடையாளத்தின் உச்சகட்டமாக பல அடையாளங்களில் ஒன்றாக கன்னி கருவுற வேண்டும் என்ற அந்த செய்தியின் அடிப்படையில் அன்னை மரியாள் கருவுறுகிறார். அன்புக்குரியவர்களே, இங்குதான் தாய் திறமை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் இருக்கிறது. 1918ஆம் ஆண்டு 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் இந்த சொல்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மடலை எழுதினார். அதில் தாய் மரியாளை மீட்பர் என்று சொல்லுகிறார். இயேசுவை பெற்றெடுத்த தாய், அவர் கடவுளின் தாய். அதைத்தான் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். எலிசபெத் மரியாளை சந்திக்கிறார். அப்பொழுது என் கடவுளின் தாய், என் கடவுளின் தாய். இதுவரை இஸ்ராயல் மக்கள் போற்றி வந்த இந்த மீட்பின் திட்டத்தில் என் கடவுள் என்று சொல்லும் அளவுக்கு எலிசபெத் அம்மாள் இதோ அன்னை மரியாளை தாயாக பார்க்கிறார், கடவுளின் தாயாக பார்க்கிறார். அதனால் தான் மீட்பினுடைய வரலாற்றில் அப்படியே புரட்டி போடும் விதமாக அன்னை மரியாளுடைய பாடல் இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆபிரகாமை சொல்வார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் மக்கள் அனைவரும் அன்னை மரியாளை தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால்
அன்னை மரியாளுடைய பாடல்கள் இங்கு வாசித்து பார்க்கிறார். என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை புகழ்ந்து பாடுகிறது என்று சொல்லி அன்னை மரியாள் மீட்பின் திட்டத்துக்கு புதிய உருவம் கொடுக்கிறார். எப்படி? இதுவரை ஆபிரகாம் விசுவாசத்தின் அடையாளமாக கொடுக்கப்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளை ஆண்டவர் புதிய விசுவாசத்தின் அடையாளமாக, நம்பிக்கையின் அடையாளமாக கொடுக்கிறார், மீட்பின் ஊற்றாக கொடுக்கிறார். அதனால் தான் அன்னை மரியாள் பாடுகிற போது, இதோ இனி வரக்கூடிய எல்லா தலைமுறையும் என்னை பேருடையால் என போற்று. ஆக அன்னை மரியாளை பேருடையார் என போற்றக்கூடியவர்கள் யார்? அவருடைய பிள்ளைகள். அன்புக்குரியவர்களே, மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூட பாடம் இதுதான். அதனால் தான் 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் சொல்லுகிற போது அன்னை மரியாள் ஒரு மீட்பர், ஏனென்றால் கடவுளையே பெற்றெடுத்த தாய், புனிதத்தின் தாய் என்று சொல்லி விளக்குகிறார். அதுபோல 1956 12ஆம் பயஸ் திருத்தந்தையர்கள் சொல்லுகிற போது, மீட்பின் வழியிலே பாதையிலே அன்னை மரியாள் சிலுவை அடியில் நின்று தன் மகனையே சிலுவையில் தொங்க கொடுத்தார். அவள் பாவமில்லாததால் அனைவரின் பாவங்களுக்காக தன்னுடைய மகனை கொடுத்தது போல இவளும் துன்புற்று இந்த உலகின் மீட்பராக மாறினாள் என்று விவரித்து சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இதை தவிர பல ஏடுகள், மேட்ரிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏடுகள் எல்லாம் அன்னை மரியாளை உயர்வாக சொல்லி இவள் மீட்பரின் தாய், மீட்பின் ஊற்று என்று சொல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி தான், கடவுள் தான் மீட்பின் ஊற்று. ஆனால் கடவுளுடைய புனிதத்தை பெற்றதால் தாய் மரியாளை மீட்பின் ஊற்றாக பார்க்கிறோம். கடவுள் தான் மீட்பின் ஊற்று. ஆனாலும் கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் முதல் தாய் வீழ்ச்சியுற்றது, இரண்டாம் தாயை வாக்குறுதியின் தாயாய் கடவுள் கொடுத்ததால் அன்னை மரியாள் மீட்பின் ஊற்றாக வாழ்கிறார். கடவுள் தான் மீட்பின் ஊற்று. ஏன்? அதை நிறைவேற்ற விதமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் அந்த மீட்பர், அந்த கடவுள். அதைத்தான் வானதூதர்கள் வெட்ட வெளியில் சாம வேளையில் அந்த இடையர்களுக்கு வந்து, இதோ உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி சொல்லுகிறோம், தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மெசியா பிறந்திருக்கிறார், மீட்பர் என்று மெசியா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அன்னை மரியாளுடைய மிக பெரும் பேற்றை வானதூதர்கள் அறிக்கையிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான், மீட்பின் ஊற்று என்று சொல்லுகிற போது இறைவன் என்னோடு இருக்கிறார், இறைவன் என் வழியாய் செயல்படுகிறார், இறைவனின் என் வழியாய் செயல்பட அனுமதிப்பது. இதுதான் நமக்கு இந்த விழா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். என் வாழ்வை கடவுள் மீட்புக்குரியதாக மாற்றுவதற்காக அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் பாவத்தின் சூழலில் வாழ்கிறேன், துன்பத்தோடு வாழ்கிறேன், போராட்டத்தோடு இருக்கிறேன், என் வாழ்வில் இடர்பாடுகள் இருக்கின்றனவே என்று சொல்லும் மனிதனுடைய வாழ்க்கை நிலைகளில் தாய் மரியாள் உயர்ந்த பாடத்தை சொல்கிறார். நான் மீட்பின் தாய் என்றாலும், புனிதத்தின் தாய் என்றாலும், கடவுளை பெற்றெடுத்த தாய் என்றாலும், சிலுவையோடு பயணிக்கும் நிலையில்தான் நான் வாழ்ந்தேன். ஆனால் பாவமும் பாவத்தின் சூழல்கள் வாழக்கூடிய நீங்கள் சிலுவையும் துன்பம் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அடியில் நின்று உங்களுக்கும் எனக்கும் தாயாக மாறிய இந்த தாய் மரியாள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இதுதான். நம்முடைய சிலுவைகளை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய போராட்டத்தை நாமே சந்திக்க வேண்டும். அன்னை மரியாள் சந்தித்தார். வானதூதர் வந்து, இதோ நீ கடவுளின் தாயாக வேண்டும் என்று தன்னுடைய குறிக்கோளின் வாழ்க்கையின் லட்சியத்தை புரட்டி போடுகிற போது, இது எப்படி ஆகும், நான் கன்னி ஆயிற்று என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். முடியாது என்று சொல்லவில்லை, கேள்வி கேட்டு விளக்கம் தேடுகிறார். அப்பொழுது வானதூதர் தூய ஆவி உண்மையில் நிலனிடும் பிறக்கும் குழந்தை கடவுளுடைய மகன் என்று சொல்லி விளக்கம் தந்த பிறகு, எலிசபெத்தை பற்றி சொன்ன பிறகு அன்னை மரியாள் சொல்கிறார், இதோ நான் ஆண்டவருடைய நிலை, உமது வாக்கின்படி ஆகட்டும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய துன்பம் அகல வேண்டும்,
நம்முடைய வாழ்வின் போராட்டங்கள் நீங்க வேண்டும், நம்முடைய கவலைகள் நீங்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஏன் நம்முடைய வாழ்வில் முன்னெடுக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் சிறப்பான விதத்தில் இருக்க வேண்டும், நாம் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே அவைகளை மாற்றிக்கொண்டு பயணிக்க இந்த தாய்மரியார் சொல்லுகிறார். இதோ அனைத்தையும் கடவுளுடைய திட்டமாக மாற்றிக்கொண்டது. எது நடந்தாலும் இது இறைவனுடைய திட்டம், இது இறைவனுக்கு உகந்தது. இறைவன் என்னில் இருக்கிறார், என்னில் புனிதத்தை கொடுத்திருக்கிறார், என்னில் வாழ்வு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வை நாம் அனுபவித்து மகிழ்வேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, புனித அகஸ்தினார் மிக அற்புதமாக சொல்வார், ஒரு மனிதனில் உள்ள உடல் உறுப்புகள் அனைத்தும் நாவாக மாறினாலும் அன்னை மரியாதை யாருமே புகழ முடியாது. அந்த அளவுக்கு கடவுள் புனிதத்தையும் மீட்பின் அருட்படையும் இந்த தாய்மறி வழியாக கொடுத்திருக்கிறார். விண்ணகம் திறந்திருந்தது, பலரும் வந்தார்கள். அன்னை மரியினுடைய பிள்ளைகளும் பாவ நிலையில் கூட அவர்கள் வந்தார்கள். புனித பேதுரு யாரெல்லாம் தகுதியுடையவர்களோ அவர்களை உள்ளே அனுப்பிக் கொண்டிருந்தார். அப்படி அனுப்பிக் கொண்டிருந்த பேதுரு புனித நிலையில் கடவுளை அன்பு செய்து திருமுழுக்கு பெறவில்லை என்றால் உண்மையாக வாழ்ந்த கடவுளுடைய அந்த மனநிலையோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் உள்ளே போய் கொண்டிருந்தார். சிலர் ஒதுக்கப்பட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசுநாதர் வந்து பார்த்தாரு, கூட்டம் அதிகமா இருந்துச்சு. என்னப்பா பேதுரு என்ன செய்யற? பாவிகள் எல்லாம் நரகத்துக்கு போகணும், இல்லைன்னா உத்தரிக்கு ஸ்தலத்துக்கு போகணும். நரகத்துக்கு போனவங்க திரும்பி வர முடியாது, உத்தரிக்கு ஸ்தலத்துக்கு போகாமே சில பேர் உள்ள வந்துடுறாங்களே, எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பேதுரு சொன்னாரு, எல்லாம் உங்க அம்மா தான், உங்க அம்மாவால இந்த பிறகு இந்த பிள்ளையே காலையில என்னைக்காவது செய்யும்போது அருந்திறந்த மாதிரியே சொன்னதுனால அவங்க உங்க அம்மா பின்னால போய் பாருங்க, கண்ணுல திறந்து எல்லாத்தையும் உள்ள விட்டு. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாதை அழைக்கும் எந்த பிள்ளையும் அவலமாய் போன. இது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வாழ்வில் நான் கண்டேன். தாயுடைய இந்த மீட்பின் அருட்கொடை என்னை புனிதமாக்கும், உங்களை புனிதமாக்குகிறது, உங்களை வாழ்விக்கிறது. அதை விட மேலாக நம்முடைய வாழ்வின் போராட்டத்தை சந்திப்பதற்குரிய வழிமுறைகளை கொடுக்கிறது. அதுதான் இந்த தாய்மரியால் நமக்கு சொல்கிறது. நான் ஊற்றாயிருக்கிறேன், வாழ்வை சந்தித்தேன். நான் ஊற்றாயிருக்கிறேன், இயேசுவை பெற்றெடுத்து இந்த உலகிற்கு நன்மையாக மாறினேன். இயேசுவை என் நன்மையாக வாழ்வாக இந்த உலகுக்கு கொடுத்தேன். எதையும் எனக்கென வைத்துக் கொள்ளவில்லை. இயேசு விட்டு சென்ற அந்த மீட்பின் பணியிலே தூய ஆவியை அன்னை மரியாள் பெற்றிருந்ததால் தான் சீடர்கள் அனைவருமே மீண்டும் அதே வல்லமைக்கு ஆவியை நெருப்பு வடிவத்தில் பெற முடிந்தது. இல்லை என்றால் பெற்றிருக்க முடியாது. இயேசுவினுடைய விண்ணேற்புக்கு பிறகு அன்னை மரியாளுடைய உடனிருப்பு தான் அந்த சீடர்களை உறுதிப்படுத்தியது. அதனால் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் எருசலேமிலே மிகப்பெரிய விழா ஒன்று கொண்டு துயில் கொள்ளும் அன்னை டொர்மிஷியன்ஸ் என்று சொல்வார்கள், அஸ்லீப் மதர் என்று சொல்வார்கள். அந்த விழாவானது மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது. புனித யாக்கோபு அவர் ஹிஸ்பானியா, இன்று ஸ்பெயின் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் போதித்துக் கொண்டிருக்கிற போது அன்னை மரியாள் காட்சி கொடுத்து சொல்கிறார், ஒரு தூணின் மேல் நின்று கொண்டு நான் இறந்து உடலோடும் ஆன்மாவோடும் நான் விண்ணகம் சென்று விட்டேன் என்று அவருடைய பணியை முடித்து விட்டு வருகிறார். வந்த திருத்தூதர்கள் சொல்லுகிறார், ஏனென்றால் திருத்தூதர்கள் தவிர மற்றவர்கள் எல்லாம் சிதறந்து போனார்கள். அதன் பிறகு என் அன்புக்குரியவர்களே, இந்த யாக்கோபு அவர் சொன்ன செய்தியின் அடிப்படையில் அந்த கல்லறையை தூண்டி பார்க்கிறார்கள். கல்லறையில் வெறுமையான அந்த கல்லறை பெட்டி மட்டுமே இருந்தது, தாய் மரியாளுடைய உடல் இல்லை. அந்த பெட்டியை தூக்கி வந்து இன்று இருக்கக்கூடிய சீயோன் மலை அந்த ஆலயத்தில் வைத்தார்கள், சிறு கோயில் கட்டினார்கள். பிறகு சற்று ஏறக்குறைய 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வெள்ளை ஜெர்மனிய பாதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தந்தையர்கள் மிக அற்புதமாக ஆலயத்தை கட்டி இது மிக அற்புதமாக விழா கொண்டாடுகிறது. இந்த விழாவினுடைய நோக்கமே நாம் இந்த மண்ணுக்குரியவர்கள் அல்ல, வாழ்வுக்குரியவர். நாம் இந்த மண்ணில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனையும் கடவுளுக்குரியது. இதை உயர்வாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுக்கு உகந்ததாக பயன்படுத்த வேண்டும். இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில், இயேசுவை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும்.
ஒரு சிறு நிகழ்வு வழியாக முடித்து வருகிறது. ஒருவேளை இதை கேட்டிருக்கலாம் நீங்கள். ரேகன்ஸ்பர்க் என்று சொல்லப்படக்கூடிய இடம், அந்த இடத்தில் ஆலயம் இருக்கிறது. இதை போல முகப்பு கிழக்கு நோக்கிய திசையில் அந்த ஆலயம் இருக்கும். மேற்கு பக்கமாக அந்த வாசல் இருக்கும். இரண்டாம் உலக போர் சமயத்திலே அது இடிமாடுகளிடையே அப்படியே குண்டடிபட்டு சிதைவுண்டு நிலையில் இருந்தது. மக்கள் எல்லாம் வந்து அதை சரி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அமெரிக்க படைவீரர்கள் வந்த வழியாய் வந்தபோது அந்த ஆலயத்தில் இந்த பராமரிப்பு பணிகள் நடந்து கொண்டிருந்ததால் அவர்கள் வந்து ஒவ்வொன்றாய் எடுத்து வைத்தார்கள். சில படைவீரர்கள் இயேசுவினுடைய சிலுவையை பக்கத்தில் போனார்கள். அது சிதறுண்ட ஒரு கை காணாமல் போய்விட்டது. ஒட்டுமொத்தமாய் தேடி பார்த்தார்கள். கிடைக்கக்கூடியதெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தார்கள். ஒட்ட முடியாத அந்த கையுள்ள சிலுவையை இன்றும் அப்படியே பார்க்கலாம். அதற்கு கீழே அவர்கள் எழுதி வைத்தார்கள், "You is my right hand. You are my right hand." நீங்களே எனது வலதுகரம். இந்த தாய் மரியாய் அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று சொன்னாரே, இயேசுவை போல நாம் மாற வேண்டும். அவர் கரங்களாக மாற வேண்டும். அவருடைய கண்களாக மாற வேண்டும். அவருடைய நாவுகளாக மாற வேண்டும். அவருடைய இதயமாக மாற வேண்டும். அவருடைய கால்களாக மாற வேண்டும். இந்த மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாள் தன்னையே முழுவதும் சிலுவை அடியில் அத்தனை வியாகுலங்களின் தாங்கிய தாயாக நின்று இந்த உலகுக்கு சொல்லக்கூடிய பாடம், என் மகனை பார்த்து என் மகனை போல வாடுங்கள், அவரை கொடுங்கள், அவருடைய கரங்களாக இதயங்களாக வாழ்வாக மாறுங்கள். மாறுவோம். இந்த இறைவன் நமக்காக எல்லா அருட்கொடைகளும் தருவார். அன்னை மரிவழியால் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.